ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் நைட் 4 ஹார்ஸ் தூங்குறதே பெரிய விஷயமா இருக்கு. பகல்ல பாப்பா நல்லா தூங்கிடுறா. நைட் தூங்குறதே கிடையாது. அடிக்கடி எழுந்துக்கிறா. ஸோ எனக்கும் தூக்கம் கெட்டு போகுது. காலையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கலனாலும் பையன் ஸ்கூலுக்கு போறனால ஷார்ப்பா 6:30க்குலாம் எழுந்துக்கிற மாரி தான் இருக்கு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச்லாம் செஞ்சு குடுத்து அவனையும் கிளப்பி விடணும். எழுந்து ஃப்ரெஷ் ஆயிட்டு ஒரு கிளாஸ் பால்ல புரோட்டீன் பவுடர் கலந்து குடிப்பேன். அது குடிச்சேன்னா ஒரு 9:00 வரைக்கும் பசி தாங்கும். அதுக்கப்புறம் ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிறது. இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கம்பங்கூழும், ராஜ்மா தான் வேக வச்சு சாப்பிட்டுருந்தோம். மதிய லஞ்சுக்கு தம்பிக்கு மட்டும் வெஜ் புலாவ் வந்து சிம்பிளா செஞ்சு குடுத்து அனுப்பிச்சாச்சு. மதிய லஞ்சுக்கு வந்து நெத்திலி மீன் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் பெரிய நெத்திலிங்கிறனால கிளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஈஸியா இருந்தது. எப்பொழுதும் போல தான் மீன் குழம்பு அரைச்சு வச்சு பண்ணியிருந்தேன். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்க. நெக்ஸ்ட் vlogல வந்து ஷேர் பண்றேன். பாப்பா வெயிட் கம்மியா இருந்தனால ஒரு 2 வீக்ஸ் பக்கம் வந்து குளிக்க வைக்க வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து குளிக்க வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. இந்த 1 வீக்கா தான் பாப்பாவ குளிப்பாட்டிட்டு இருக்கோம். டே 1லேருந்து நான் தான் குளிப்பாட்டிட்டு இருக்கேன். சமத்தா அழகா வந்து குளிச்சுக்குவாங்க. ஒரு 3:30 போல வந்து குளிப்பாட்டி விடுவேன். தம்பி வந்து ஒரு 4:00லாம் வந்துருவான். வந்ததுக்கப்புறம் பாப்பா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். உங்களுக்கு நார்மலா இல்ல சி செக்ஷனான்னு கேட்டிருந்தீங்க.